ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பிஓவில் நியூவாக இப்போ ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா, டெலகிராமில் குரூப்பை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த டெலகிராமில் குரூப் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும், யாரெல்லாம் குரூப்பை க்ரியேட் பண்ணணும், குரூப்பை க்ரியேட் பண்ணலைன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாக பார்க்கலாம். இன்னும் நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னோடய அப்ளைன் வந்து ரீஃபண்ட் வாங்கிட்டாங்க, என்னோடய அப்ளைன் வந்து சஸ்பெண்ட் ஆகிட்டாங்க. இன்னும் நிறைய கொஷின்ஸ் கேட்குறீங்க. ஸோ எல்லா கொஷினுக்குமான ஆன்சர் வந்து இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லாத்துக்குமே தெளிவான ஆன்சர் இதில் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு யாரெல்லாம் குரூப்பை க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். உங்களுக்கு கீழே ஆக்டிவாக டவுன்லைன்ஸ் இருக்காங்க, ஒரு டவுன்லைன் இருக்காங்க அப்படின்னாலும் சரி தான், இல்லை ஒன்றுக்கு மேலே நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னாலும் சரி தான், மினிமம் ஒரு டவுன்லைன் இருந்தாலே ஆக்டிவாக அவங்க கண்டிப்பாக குரூப்பை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏன் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரூப் மூலயமா டெலகிராமில் குரூப்பு க்ரியேட் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு இதில் ஒரு டாஸ்க்கு கொடுப்பாங்க, அது வழியாகவும் உங்களுக்கு இன்கம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு கீழே யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாரையுமே நீங்கள் குரூப்பில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டெலகிராமில் குரூப் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத இதில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களோட டெலகிராம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்படி தான் ஹோம் பேஜ் இருக்கும். ஓகேவா? இதில் வந்து லெஃப்ட் சைடில் 3 லைன் இருக்கு இல்லையா, இது மெனு பார்னு சொல்லுவாங்க. இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை பண்ணிட்டு மேலே நகர்த்துனீங்க அப்படின்னா இதில் நியூ குரூப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னு உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பேஜ் வந்துடும். இதில் நீங்கள் யார் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா என்னோடய நம்பரையே ஆட் பண்ணுறேன். ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னு உங்களுக்கு இது மாதிரி வந்துடும். இதில் உங்களோட நேமை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். ஃபஸ்ட்டு உங்களோட ப்ரொஃபைலில் நேம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போ என்னோடய ப்ரொஃபைலில் மகாலட்சுமின்னு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு என்னோடய நேமை நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு என்னோடய ஸ்டாஃப் ஐடி. உங்கள் எல்லாருக்குமே வந்து ஸ்டாஃப் ஐடி கொடுத்துருப்பாங்க எஸ்பிஓவில். அந்த ஸ்டாஃப் ஐடியை போட்டுங்க. கமா இதெல்லாம் எதுவுமே போட வேணாம், ஜஸ்ட்டு ஸ்பேஸ் மட்டும் கொடுத்துக்கோங்க. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட ப்ரொஃபைல், உங்களோட எஸ்பிஓ ப்ரொஃபைலில் நேம் எப்படி இருக்கோ அதே நேமை இங்கே கொடுத்துக்கோங்க. அடுத்து அந்த நேமில் என்ன ஸ்டாஃப் ஐடி இருக்கோ அந்த ஸ்டாஃப் ஐடியை கொடுத்துக்கோங்க. சில பேருக்கு எஸ்பிஓ விடிபின்னு இருக்கும், ப்ரீமியம்னா பின்னு இருக்கும், பேசிக்னா பின்னு இருக்கும், நியூ பீப்புளாக இருந்தால் பிஎன்னு இருக்கும், இல்லை பிஎன்னு இருக்கும். சரியா? உங்களோட ஸ்டாஃப் ஐடி என்னவோ அதை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ராக்கெட்டில் உங்களோட டிஸ்ட்ரிக்ட் பின்கோடு இது மாதிரி க்ரியேட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த இடத்துல டிக் மார்க் இருக்குது இல்லையா, இந்த டிக் மார்க்கை கொடுத்துக்கோங்க. டிக் மார்க் கொடுத்தோன்னே குரூப் க்ரியேட் ஆகிடுச்சு இல்லையா. இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா, இப்போ உங்களோட ஒரு நம்பரை மட்டும்தான் அந்த குரூப்பில் நீங்கள் சேர்த்துருப்பீங்க. இந்த இடத்துல ஆட் மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு குரூப் வந்து லிங்க் ஜென்ரேட் ஆகும். இந்த காப்பி இன்வைட் லிங்க்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட லிங்க் வந்து உங்களுக்கு காப்பி ஆகிடும். ஸோ இப்போ நீங்கள் யாருக்கெல்லாம் நீங்கள் உங்களோட டவுன்லைன் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்துக்கோங்க. அதில் ஆக்டிவாக இருக்கிறவங்கள மட்டும் எடுத்துக்கோங்க. சஸ்பெண்டட் பிளாக்கடில் இருக்கிறவங்கலாம் வேண்டாம், ஆக்டிவாக இருக்கிறவங்கள லிஸ்ட் எடுத்துக்கோங்க. அவங்க எல்லாருக்குமே இந்த காப்பி பண்ண லிங்க்கை உங்களோட வாட்ஸ்அப்லேயோ இல்லை டெலகிராம்லேயோ நீங்கள் பேஸ்ட் பண்ணி அனுப்பலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது மாதிரி உங்களோட காண்டாக்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். உங்களோட காண்டாக்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி இருக்கும். சரியா? ஸோ இந்த இடத்துல வச்சு லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல பேஸ்ட்டுன்னு காமிக்கும். பேஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா இந்த குரூப்போட லிங்க் உங்களுக்கு சென்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களோட ஆக்டிவ் மெம்பர்ஸ் எல்லாருக்குமே உங்களோட குரூப்பை ஷேர் பண்ணிவிடுங்க. குரூப்போட லிங்க்கை ஷேர் பண்ணிவிடுங்க. ஒன்று டெலகிராமில் ஷேர் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். அவங்க வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் அவங்க வந்து இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிப்பாங்க. சரியா? ஓகே, நீங்கள் அந்த குரூப்போட லிங்க்கை சென்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் குரூப்பில் இது மாதிரி வந்துடும். ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஜாயினடு குரூப் வியா இன்வைட் லிங்க் அப்படின்னு சொல்லி வந்துடும். ஓகேவா? இப்படி உங்களோட ஆக்டிவ் மெம்பர்ஸ் எல்லாருமே அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு எனக்கு எஸ்பிஓவில் மல்டிபிள் ஐடிஸ் இருக்குது அப்படிங்கிறவங்க நீங்கள் குரூப் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத தெளிவாக பார்க்கலாம். ஓகே, சேம் நீங்கள் அதே மாதிரி நியூ குரூப் அதில் போய்க்கோங்க. நியூ குரூப்பில் போயிட்டு நீங்கள் ஏதாவது உங்கள் நம்பர் ஒரு நம்பரை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு சேம் அதே தான் உங்களுக்கு குரூப் நேமை மட்டும் ப்ரொஃபைலில் என்ன இருக்கோ அது மாதிரி மாற்றிக்கோங்க. மாற்றிக்கிட்டு உங்களோட ஸ்டாஃப் ஐடியை போட்டுக்கோங்க, உங்களோட
பின்கோடு என்னவோ அந்த பின்கோடையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நீங்கள் ஓகே கொடுத்துக்கோங்க. இதில் வந்து இப்போது நீங்கள் முன்னாடி ஒரு குரூப் க்ரியேட் பண்ணிங்க இல்லையா, அந்த ஒரு குரூப்லேயே உங்கள் எல்லா ஐடியிலே உள்ள ஆக்டிவ் மெம்பர்ஸையுமே ஜாயின் பண்ணிவிடுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நீங்கள் இந்த குரூப்பை வந்து ஜஸ்ட்டு வந்து உங்கள் நேமு, ஸ்டாஃப் ஐடி, உங்களோட பின்கோடு, குரூப் 1 நான் இது மாதிரி எத்தனை ஐடி வச்சுருக்கேன் அப்படின்ற ரீசனுக்காக மட்டும்தான் இந்த குரூப்பை க்ரியேட் பண்ணுறீங்க. மற்றபடி மெம்பர்ஸ் எல்லாம் இதில் ஆட் பண்ணவே தேவையில்லை. சரியா? குரூப்பை மட்டும் க்ரியேட் பண்ணிக்கோங்க, மெம்பர்ஸை ஆட் பண்ண வேண்டாம். ப்ரொஃபைல் என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ கொடுத்துக்கோங்க, ஸ்டாஃப் ஐடியை கொடுத்துக்கோங்க, பின்கோடை கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல குரூப் 2 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க. ஏன்னா முன்னாடி வந்து ஒரு குரூப் க்ரியேட் பண்ணிட்டீங்க. ஸோ இந்த இடத்துல குரூப் 2 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க. இதுவே இன்னும் 2 ஐடி வச்சுருந்தீங்கன்னா குரூப் 3, குரூப் 4 அப்படின்னு குரூப்பை மட்டும் க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. மெம்பர்ஸ் ஆட் பண்ண வேணால், மொத்த மெம்பர்ஸுமே ஒரே குரூப்பில் ஆட் பண்ணி நீங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறா இருந்தால் கொடுக்கலாம். சரியா? இது மாதிரி குரூப் 2 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு டிக் கொடுத்துக்கோங்க. டிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குரூப் ஆக்டிவ் ஆகிடும். இது மாதிரி மல்டிபிள் ஐடிஸ் வச்சுருக்கவங்க இந்த ப்ரொசீஜரை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போது எனக்கு அப்ளைன் வந்து இல்லை, அப்ளைனோட ஐடி சஸ்பெண்ட் ஆகிட்டு அவங்க ரீஃபண்ட் வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னாலும் சரி தான். உங்களோட அப்ளைன் வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணலை, நான் மெசேஜ் பண்ணாலும் எனக்கு ரிப்ளை பண்ண மாட்டாங்க, நான் எத்தனை டைம் கால் பண்ணி பார்த்துட்டேன் எனக்கு ஆன்சர் பண்ணலை, எந்த டவுட்டு கேட்டாலும் எனக்கு தெரியலன்னு சொல்கிறாங்க அப்படின்றவங்க, உங்களுக்கு அப்ளைன் வந்து இல்லை அப்படிங்கிற பட்சத்தில், ரெஸ்பான்ஸ் பண்ணலை அப்படின்ற பட்சத்தில், எனக்கு எந்த கொஷின் கேட்டாலும் அவங்களுக்கு தெரியல, அவங்க நோட்டீஸ் போர்டெலாம் ஃபாலோ பண்ணலை, எந்த ஒரு இன்டிமேஷனுமே எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்னோடய குரூப்பில் நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, உங்களோட அப்ளைன் ரெஸ்பான்ஸ் பண்ணலை அப்படிங்கிறதுக்கு எனக்கு ப்ரூஃப் வேணும். நீங்கள் அவங்களுக்கு மெசேஜ் பண்ணி அவங்க ரிப்ளை பண்ணலை, இல்லை அவங்க என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டாலும் சரி, நீங்கள் மெசேஜ் பண்ணி அதுக்கு அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணலை, ரிப்ளை பண்ணலை, 24 ஹவர்ஸ்க்கு மேலேயே ஆகிடுச்சு, 2 டேஸ் 3 டேஸ்க்கு மேலேயே ஆகிடுச்சு அப்படின்னு எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் ஃபஸ்ட்டு வேணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு உங்களோட எஸ்பிஓ ப்ரொஃபைல் ஐடியை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி அதில் உங்கள் நேமும் உங்களோட ஸ்டாஃப் ஐடியும் தெரிகிற மாதிரி எனக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. ஸோ நீங்கள் என்னோடய குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். தாராளமாக நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். ஓகேவா? மற்றபடி உங்களோட முழு சம்மதத்தோடு நீங்கள் என்னோடய குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். கம்பல்சனே கிடையாது. இதில் நீங்கள் என்னோடய குரூப்பில் தான் ஜாயின் பண்ணணும், நான் தான் உங்களுக்கு அப்ளைன் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நீங்கள் உங்கள் சொந்த விருப்பத்தின் பேரில் நீங்கள் யாரை வேணாலும் உங்களோட அப்ளைனாக செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களோட அப்ளைன், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு யூடியூபர் யாராவது தெரியும் அப்படின்னாலும் நீங்கள் யாருக்கு கீழே வேணாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இவங்க எனக்கு கைட் பண்ணுவாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா அவங்களுக்கு கீழே நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். சரியா? இதில் வந்து என்னோடய டீமில் தான் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அவசியம் கிடையாது. உங்களுக்கு யாரை பிடிச்சதோ, யார் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ, இவங்க நமக்கு சொல்லுவாங்க, சொல்லித்தருவாங்க, கைட் பண்ணுவாங்க நம்பிக்கை இருக்கோ, அவங்க குரூப்பில் நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்ளைன் இல்லாதவங்க என்ன பண்ணுங்கள், நீங்கள் அவங்க அப்ளைன் ரெஸ்பான்ஸ் பண்ணலைங்கிறதுக்கான ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டு ஓப்பன் பண்ணி அதில் உங்கள் நேமும் உங்கள் ஸ்டாஃப் ஐடின்னு தெரிகிற மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்கன்னா நாங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு லிங்க் சென்ட் பண்ணுவோம் வாட்ஸ்அப்பில். ஸோ அந்த லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த குரூப்பில் ரெஸ்பான்ஸ் இருக்கும். நீங்கள் எந்த கொஷின்ஸ் வேணாலும் கேட்டுக்கலாம். உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கைடன்ஸ் கொடுக்கப்படும். சரியா? மற்றபடி உங்களோட அப்ளைன் ரெஸ்பான்ஸ் பண்ணி நீங்கள் எனக்கு இவங்கள தான் பிடிச்சிருக்குன்ட்டு வரக்கூடாது. அவங்க குரூப்பை க்ரியேட் பண்ணி உங்களுக்கு நான் மெம்பராக ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் அவங்க குரூப்லேயே தான் கண்டினியூ ஆகணும். ஓகே, ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக சொல்லியாச்சு. உங்களோட அப்ளைன் உங்களுக்கு இருந்து குரூப் க்ரியேட் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் வேறு யார் குரூப்புக்கும் மாறி போகக்கூடாது. ஓகேவா? அவங்க இல்லைங்கிற பட்சத்தில் மட்டும் இந்த குரூப்பை லிங்க்கை யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் உங்களுக்கு அப்ளைன் இல்லை, சஸ்பெண்ட் ஆகிட்டாங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கும். எஸ்பிஓவில் இனிமேல் டாஸ்க்கு கொடுக்க போகிறாங்க இந்த குரூப்பை வச்சு. ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு இந்த குரூப்பை க்ரியேட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அந்த டாஸ்க்கு அமௌண்ட்டு உங்களுக்கு வேணும், நீங்கள் அதை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா கம்பல்சரி நீங்கள் குரூப்பை க்ரியேட் பண்ணி தான் ஆகணும். சரியா? எஸ்பிஓவில் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. உங்களோட நேம் பக்கத்துலேயே உங்களோட ஸ்டாஃப் ஐடி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நேம் பக்கத்தில் ஸ்டாஃப் ஐடி இருக்கிறவங்கள மட்டும் குரூப்பில் ஆட் பண்ணுங்கள், மற்றவங்களாம் எடிட் பண்ண பிறகு ஆட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இதில் உங்கள் டெலகிராமில் நேமை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெனு பாரை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்துடும். இதில் மை ப்ரொஃபைல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணோன்னே உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட நேமு எல்லாமே வந்துடும்.
ஸோ இதில் நீங்கள் எப்படி எடிட் பண்ணணும் அப்படின்னா உங்களோட நேமும் ஸ்டாஃப் ஐடியும் இருக்கிற மாதிரி எடிட் பண்ணணும். இந்த இடத்துல பென்சில் மார்க் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணால் நீங்கள் என்ன எடிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் தாராளமாக எடிட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இது மாதிரி எடிட் பண்ணிக்கோங்க. டன் கொடுத்துக்கோங்க. டன் கொடுத்துட்டு இங்கே டிக் மார்க் இல்லையா இருக்குல்ல, இந்த டிக் மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கொடுத்தோன்னே உங்களோட நேமு நீங்கள் என்ன எடிட் பண்ண நினச்சிங்களோ அது வந்துடும். ஏன் அடிஷ்னலாக எதாவது ஆட் பண்ண நினச்சிங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ SBO நீங்கள் கமாண்டராக இருக்கீங்க, இல்லை BDO இருக்கீங்க, டீம் லீடராக இருக்கீங்கன்னா கூட இந்த இடத்துல நீங்கள் சேர்த்துக்கலாம். சரியா? கொடுத்துட்டு இங்கே டிக் மார்க் இருக்கு இல்லையா, இந்த டிக் மார்க்கை மறக்காமல் கொடுத்துருங்க. இந்த டிக் மார்க்கை கொடுத்துருங்க. கொடுத்தோன்னா உங்களோட ப்ரொஃபைல் வந்து ஆட் ஆகிடும். ஸோ இப்படி தான் உங்களோட ப்ரொஃபைல் நேமும் உங்களோட ஸ்டாஃப் ஐடியும் போட்டு ப்ரொஃபைலை எடிட் பண்ணணும். எல்லா கம்பல்சரி SBO மெம்பர்ஸ் எல்லாருமே இந்த மாதிரி உங்கள் நேமுக்கு பக்கத்தில் ஸ்டாஃப் ஐடி நீங்கள் எடிட் பண்ணி தான் ஆகணும். சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. கண்டிப்பாக அதுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டீம் மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க. அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.